வகுப்பறையில் இருக்கும் சமயத்தில் கூடியவரை மனனம் செய்து விடுவேன். அப்படியென்றால் பாடங்கள் நடக்கும் வேளையில் நீ வகுப்பறையில் இருக்கவில்லையா? ஆம் சுவாமி. ஏன்? வேற ஏதாவது பணி செய்ய வேண்டியிருந்ததா? வேறு பணிதான் செய்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு நிர்பந்தம். என்ன ராமானுஜா, சூழ்நிலை என்கிறாய், நிர்பந்தம் என்று வேறு சொல்கிறாய்? அடியேனுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. அடியேன் சொல்கிறேன் சுவாமி. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன கோவிந்தா, என்ன சொல்ல முனைந்தாய் நீ? ராமானுஜர் அண்ணா பாடசாலையில் படிக்க முடியாதவாறு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்? யாரால் அப்படி நடந்தது? வேறு யார் சுவாமி? உபாத்தியாயர் சம்பூர்ண சுவாமியால் தான். சம்பூர்ணமா? என்ன காரணத்தால் இப்படி? ஏற்கனவே அவர் எடுத்த வகுப்பில் அவருடைய தவறான உச்சரிப்பை ராமானுஜர் அண்ணா எடுத்துச் சொல்லி திருத்தினார் இல்லையா? ஆமாம், அது நடந்து முடிந்த விஷயம். அதற்கு இப்போது பழிக்க பழி வாங்குகிறார். என்ன இது? மிகவும் வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? தவறான பாடத்தை ஒரு ஆசான் எடுத்து பின்னாளில் ஒரு பெரிய அவப்பெயர் வந்துவிடக் கூடாதே என்று சரியான பதத்தை எடுத்து காட்டி விளக்கிய மாணவனின் பாண்டித்தியத்தை பாராட்டாமல் பழிக்கு பழி வாங்குவதா? இது ஒரு உபாத்தியாயர் செய்யும் காரியமா? ராமானுஜா, என்னதான் சொல்கிறார் உன் ஆசான் சம்பூரணம்? இனி அவர் எடுக்கும் பாடசாலை வகுப்பில் ராமானுஜர் அண்ணா இருக்க வேண்டியதில்லையாம். பாடசாலையில் ஆங்காங்கு செய்ய வேண்டிய மராமத்து வேலைகளை செய்யும்படி பணிக்கிறார். அண்ணாவை நீதான் அனைத்தும் தெரிந்த அதிமேதாவியாயிற்றே. எனவே என்னிடம் பாடம் பயின்று ஒன்றுமாக போவதில்லை. பாடசாலை வளாகத்தில் அல்லது குருநாதர் யாதவ பிரகாசர் இருப்பிடத்தில் ஆற்ற வேண்டிய சேவைகள் என்னவோ அதை கவனித்தால் போதும் என்று தீர்மானமாக பேசிவிட்டார். கோவிந்தா, என்னப்பா சொல்கிறாய் நீ? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஒரு ஆசான் ஒரு மாணாக்கனின் வித்தைக்கு தடையாக இருப்பாரா? என்ன ராமானுஜா, அவர் சொன்னார் என்பதற்காக நீயும் உடன்பட்டு உன் கல்விக்கு தடை போட்டுக் கொள்ளலாமா? அடியேனுக்கு சம்பூர்ணம் சுவாமி நடந்து கொள்ளும் விதத்தில் சற்றும் உடன்பாடில்லை சுவாமி. நானும் வகுப்பிலிருந்து எழுந்து அண்ணாவுடன் செல்ல முற்பட்டேன். ஆனால் அண்ணா என்னை தடுத்து வகுப்பிலேயே அமரும்படி பணித்து விட்டார். கேட்பதற்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. சுவாமி, ராமானுஜர் அண்ணா திருப்புட்குழி பாடசாலையில் கல்வி பயிர்கிறார் என்ற ஒரே காரணத்தினால்தான் அடியேன் ஓடோடி வந்து அந்த பாடசாலையில் சேர்ந்தேன். அண்ணா இனி அங்கு நடக்கும் வகுப்பில் பங்கேற்க முடியாத நிலை என்றால் எனக்கும் அவ்வகுப்பில் இருக்க விருப்பமில்லை. இனி அடியேனும் உபாத்தியாயர் சம்பூர்ணம் சுவாமி நடத்தும் வகுப்பறைக்கு செல்ல மாட்டேன். கோவிந்தா, உன் முடிவு மிகவும் தவறானது. அடியேனுக்கு அதில் கிஞ்சித்தும் உடன்பாடில்லை. ஒரு விதத்தில் நீ செய்வது கல்விக்கு அவமரியாதை செய்வது போல் ஆகிவிடும். ஆம் கோவிந்தா, ராமானுஜன் சொல்வது மிகவும் சரி. இவ்விஷயத்தில் நீ எடுக்கும் முடிவு அவசரமானது. இது பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது. ராமானுஜா, அதே சமயத்தில் உன்னுடைய இன்றைய நிலை தொடர்ந்து நீடிப்பது நல்லதல்ல. இந்த சூழ்நிலையிலிருந்து நீ சீக்கிரம் வெளிவந்து ஆக வேண்டும். உன் விஷயத்தில் இப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தனக்குத்தானே பழி தேடிக் கொள்கிறார் அந்த சம்பூரணம். உத்தம மாணவனான நீ நாளை உலகம் போற்றும் பேரும் புகழும் அடையும் போது தான் ராமானுஜனின் ஆசான் என்று பெருமையாய் கூறிக்கொள்ளும் தகுதியை இழக்கப் போகிறார் அந்த சம்பூரணம். அவரது செய்கை அதைத்தான் புலப்படுத்துகிறது. சுவாமி, இதற்கு முன்பு மறைமுகமாக அண்ணாவை குதர்க்கமாக பேசியபடி இருந்த உபாத்தியாயர் சம்பூர்ண சுவாமிகள் இப்போது இது போன்ற ஒரு செய்கையை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு ஆசான் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் மாணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏதேதோ கூறி ராமானுஜர் அண்ணா சொன்னதை குற்றமாக பார்க்கிறார் சுவாமி. புரிகிறது கோவிந்தா. சம்பூர்ணத்தின் விபரீத புத்தி அவருக்கே கேடாக முடிய போகிறது. இதனால் ராமானுஜனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. சம்பூர்ணத்திற்குத்தான் பெரிய இழப்பு. ராமானுஜா, நடந்த விஷயத்திற்காக வருத்தம் கொள்ளாதே. நீ உன் போக்கிலே போ. அனைத்து சூதுகளையும் உடைத்து எறி. வகுப்பறையில் நீ இப்பொழுது நுழைய முடியாத சூழ்நிலையால் உன் அறிவு சற்றும் குறையப் போவதில்லை. நீ ஸ்வயம் பிரகாசமுடையவன். உன்னை பற்றி அவதூறு சொல்பவர்கள்
ஒரு நாள் தன் செயலுக்காக வருந்தி உன்னை ஆஹா ஓஹோ என்று கொண்டாடி துதிக்கப் போகிறார்கள். உன் பெயரை சொல்லி தனக்கும் ஒரு நற்கதியை தேடிக்கொள்ளப் போகிறார்கள். இது நிச்சயம். ராமானுஜா, பின்னாளில் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் செயல்பட வேண்டும் என்பதற்காக நிகழ்பவைதான் இன்றைய சம்பவங்கள். அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி வாகை சூடுவாய். அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆதிகேசவா, உன் மகிமையே மகிமை. அந்த குழந்தை ஆண்டாளுக்கு திருமணமே நடக்காது என்றுதான் எல்லோரும் எண்ணியிருந்தோம். ஆனால் அவளுக்கு திருமணம் நடந்தது மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட கணவனை அவளுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறாய். உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டாளுக்கு அருள் புரிந்து விட்டாய், அருள் புரிந்து விட்டாய். ஆனால் என்ன, ஆண்டாள் தினமும் இங்கு வளைய வளைய வந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் இல்லாதது ஒரு வெறுமையை ஏற்படுத்தியுள்ளது. இன்று உன் திருமுகத்தில் ஏதோ வித்தியாசம் தெரிகிறது. எப்பொழுதும் அடியேன் பார்ப்பது போல் இல்லையே. இது எனது கற்பனையா, இல்லை உண்மையிலேயே உன் திருமுகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? அடியேன் ஒன்றும் அறியேன். பட்டரே, வாருங்கள் வாருங்கள். தனியாக அமர்ந்து என்ன சிந்தனை? இந்த ஆதிகேசவன் என்னுடன் இருக்கும் வரை எனக்கு என்ன தனிமை? ஆனால் என்ன, ஆண்டாள் இங்கு இல்லாததுதான் ஒரு குறையாக இருக்கிறது. அதுவும் சரிதான். அவள் அகத்தில் இருந்த நேரத்தை விட இங்கு கழித்த பொழுதுதானே அதிகம். இதை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வேஷ்டியை பெருமாளுக்கு சாற்றி விடுங்கள். ஆண்டாளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் இதை அர்ப்பணிக்கிறோம் என்று வேண்டியிருந்தோம். மிகவும் நல்லது. சுவாமி, இந்த வேஷ்டி தங்களுக்கு. இதெல்லாம் அடியேனுக்கு எதற்கு சுவாமி? சுவாமி, ஆண்டாளுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களில் நீங்களும் ஒருவர். ஏதோ எங்களால் முடிந்தது, மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன பட்டரே, நொடிக்கு நொடி பெருமாளையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் பாருங்கள். எம்பெருமான் முகத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? எங்கள் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. அவரது திருமுகம் சற்று வாட்டம் கண்டிருப்பது போல் அடியேனுக்கு தோன்றுகிறது. ஒருவேளை ஆண்டாள் வராததால் பெருமாளே சற்று சோகமயமாக இருக்கிறாரோ? நாள் தவறாமல் காலை மதியம் மாலை என்று 3 வேளையும் வந்து பெருமாளை சேவிப்பது ஆண்டாளின் வழக்கம். மாலை தொடுத்து அவருக்கு அணிவித்து பாசுரம் பாடி தன்னையே அர்ப்பணித்த பக்தை வரவில்லையே என்ற ஏக்கம் கூட இருக்கலாம். அடியேனுக்கு என்னவோ அந்த முகத்தில் இருக்கும் தேஜஸ், ஒளி, பிரகாசம் சற்று குன்றியிருப்பது போல் தோன்றுகிறது. ஒருவேளை அடியேனின் கற்பனையாக கூட இருக்கலாம். உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். பெருமாள் களையிழந்து இருக்கிறாரோ இல்லையோ, உங்கள் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி தெரிகிறது, உற்சாகம் பொங்குகிறது. அது இயல்புதானே சுவாமி. எப்பேற்பட்ட சூழலில் இக்கட்டில் நாங்கள் இருந்தோம் என்பது தாங்கள் அறிந்ததுதானே. ஆண்டாள் தான் எங்கள் உலகம். அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் கல்யாணம் நடந்ததால் ஒரு பெரிய சுமை நீங்கியது, கவலை தீர்ந்தது. அதனால்தான் தெளிவாக இருக்கிறோம். அன்று மட்டும் கூரேசன் எங்களை தொடர்ந்து வந்திருக்காவிட்டால் இன்று நாங்களே உங்கள் முன் இருந்திருக்க மாட்டோம். வேறு ஒன்றையும் நினைத்து பார்த்தீர்களா? அன்று ஒரு நாள் இதே கோவிலில் கூரேசனின் தந்தை உங்களிடம் ஒன்று கூறினாரே, ஆண்டாளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று. அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கை! கூரேசனை முன்வந்து கைப்பிடித்திருக்கிறான். இதைவிட ஒரு நல்ல இடம், ஒரு பெரிய இடம் நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. மிகவும் சரியாக சொன்னீர்கள். அம்மா, நமஸ்காரம்
நமஸ்காரம் சுவாமிகள். வாருங்கள் வாருங்கள். உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். சுவாமி, அடியோடு மாறிவிட்டீர்களே. பஞ்சகட்சம் என்ன, சிகையில் மாற்றம் என்ன? ஆண்டாளும் தான் இந்த மடிசாரில் தெய்வாம்சமாக தெரிகிறாள். இருவரும் திவ்ய தம்பதிகளாக இருக்கிறீர்கள். இதேபோல் என்றென்றும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். எல்லாம் உங்களை போன்ற பெரியவர்களின் ஆசி சுவாமி. ஆண்டாளை பார்க்காமல் பெருமாளே சற்று சோகமயமாக இருந்தார் போல் அடியேனுக்கு தோன்றியது. நானும் அதே நிலையில்தான் இருந்தேன், பெருமாளை தரிசிக்காமல். ஆனால் இவரிடம் கூறுவதற்கு ஒருவித தயக்கம். கல்யாணமான புதிதிலேயே இங்கு செல்ல வேண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்று எப்படி சொல்வது? அதை அடியேன் புரிந்து கொண்டேன். இவள் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது. அதன் காரணத்தையும் யூகித்தேன். பெருமாளை தரிசிக்க செல்லலாம் என்று அடியேன் சொன்னதும் இவள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அதுதான் உடனே புறப்பட்டு விட்டோம். மனைவியின் மனமறிந்து நடப்பவன் காலத்தால் என்றுமே போற்றப்படுவான். நீங்கள் இவளுக்கு கணவனாக அமைந்தது பெருமாளின் கடாட்சம்தான். வாருங்கள், பெருமாளை சேவிக்கலாம். இவர்களை பார்த்து நம் மனம் குளிர்ந்தது போல் ஆண்டாளை பார்த்து ஆதிகேசவன் மனமும் குளிரட்டும். வாருங்கள், குடு ஆண்டாள், வாருங்கள். இந்த அகத்திற்கு நான் வந்து ஏறக்குறைய 1 மாதம் ஓடிவிட்டது. என்ன பலன்? ஓடாய் உழைக்கிறேன், துரும்பாய் தேய்கிறேன். ஒரு பாராட்டுண்டா, பச்சாதாபம் உண்டா? எதுவும் கிடையாது. ஏதோ வேளா வேளைக்கு அமுது படைக்கிறார்கள். இதுவே கௌசல்யாவின் அகமாக இருந்தால் என் இஷ்டப்படி இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு கொடுப்பனை வேண்டும். போதா குறைக்கு அந்த பாழாய் போனவன் வேறு வந்து பழைய நினைவுகளை கிளறி விட்டு போய்விட்டான். என் பிழைப்பு இப்படி புலம்பும் பிழைப்பாகிவிட்டதே. இந்த மாம்பழத்தையும் மாங்காயையும் எங்கு ஒளித்து வைத்தாலும் கண்டுபிடித்து விடலாம். இதற்கென்று ஒரு அலாதி மனம் இருக்கிறது. அதிலும் இந்த மாங்காவின் புளிப்பு இருக்கிறதே, ஒரு தனி ருசிதான். நறுக்கிய உடனேயே வாயில் போட்டுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ருசி. இதன் மனமே மூக்கை துளைக்கிறது. அன்று மாம்பழம், இன்று மாங்காய். நிறுத்து. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பார்த்தால் தெரியவில்லை, மாங்காய் நறுக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ மாங்காய் நறுக்குவதும் தெரிந்தது, வாயில் போட்டுக்கொள்ள போவதும் தெரிந்தது. தளிகை செய்வதற்குத்தானே இதை நறுக்கிக் கொண்டிருக்கிறாய்? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்படி என்றால் பெருமாளுக்கு அம்சை செய்யாமல் அதை வாயில் போட்டுக்கொள்ள போகிறாயே, இது தவறில்லையா? நீ செய்வதெல்லாம் தவறாக இருக்கிறது. இல்லை இல்லை, வாயில் போட்டுக் கொள்ளவில்லையே. எல்லாம் சரியாக துண்டம் துண்டமாக இருக்கிறதா என்று பார்த்தேன். நீதான் என்னை தவறாக புரிந்து கொண்டாய். நான் எல்லாம் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நீதான் பொய் பேச ஆரம்பித்து விட்டாய். அன்றே உன்னை பற்றி ராமானுஜர் அண்ணாவிடம் சொல்லலாம் என்றிருந்தேன். நீ தவறான கதைகளாக சொல்கிறாய் என்று. அம்மாதான் தடுத்து விட்டார்கள். பாவம் அந்த பட்டு, போனால் போகட்டும், விட்டுவிடு என்று. நீ பாவம் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். கமலை, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த பொழுகு என்பது இதுதான். இல்லை, அப்படி இல்லை, உண்மையாகவே. சரி சரி, சரியாக வேலை செய்.
நான் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டே இருப்பேன். அப்பப்பா, இந்த பொடிசிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன பொடிசு என்று ஏதோ என் காதில் விழுந்ததே. வேறொன்றுமில்லை. இதோ இந்த மாங்காயை பொடிசு பொடிசாக நறுக்க வேண்டும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். என்னை பற்றி தான் ஏதோ சொன்னாய் என்று நினைத்தேன். இல்லை இல்லை. அப்பாடா, சந்தேகமே இல்லை. பூர்வ ஜென்மத்தில் இவள்தான் எனக்கு மாமியாராக இருந்திருக்க வேண்டும். அந்த பந்தம் இந்த பிறவிலும் தொடர்கிறது. நில். நீ அந்த வேலையை முடித்தவுடன் உனக்கு அடுத்த வேலை தயாராக இருக்கும். அப்படி என்றால் அடியேன் எப்போது பாடங்களை பயில்வது சுவாமி? அது எப்பொழுதும் இல்லை. ஏன்னா நம்ம வருங்கால பாரதனுடைய கை யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இளமையான அழகான பெண்கள் கையிலயா இருக்கு.